ராமருக்கு பல ஆயிரம் கோடிகளில் கோயில் கட்டினீங்க. இப்போ ராமர் கோயிலில் 2 கிலோ தங்கம் காணா போச்சே, இப்போ ராமர் தேடி பிடிச்சி கொடுத்துருவாரா? அல்லது ராமர் சொல்லுவாரா இன்னார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ட்டு? இதெல்லாம் மக்களுடைய மூட நம்பிக்கைகள். ஆறறிவு கொடுத்த கடவுள் நமக்கு பகுத்தறிஞ்சு பார்க்கணும். இவ்வளோ பெரிய 2 கிலோ தங்கத்தை மாயமானா என்ன அர்த்தம்? அப்போ இதை ஒரு ஹிந்து மதத்தில் உள்ளவன் தான் தூக்குறான், கிறிஸ்துவரோ ஒரு முஸ்லீமோ திருடலை. அப்போ இந்துக்கள்லேயே இந்த திருடர்கள் இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன செய்கிறது, கோயிலில் தங்கங்கிரீடம் வைக்கிறேன், வைடூரியம் வைக்கிறேன், வீர வாழை வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன்னு வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் சுரண்டுறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. ஆகையினால் காணிக்கை செலுத்தக்கூடிய அனைத்து ரூபாய்களும் களவாங்குறாங்க, தங்கத்தையும் களவாடுறாங்க. அப்போ என்ன நம்பிக்கை இருக்குது இந்துக்கள் அந்த கடவுள் இந்த சிலை மீது? ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் மீது எல்லாரும் நம்பிக்கை வைக்கணும். கடவுளை வணங்குவதற்கு எந்த பைசாக்கால் செலவு பண்ணக்கூடாது. நம்மளாம் அமைதியாக தியானம் செய்து கடவுளை வழிபட்டு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மையை எல்லா மக்களும் வளர்த்து கொண்டால் இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். நன்றி.